வணக்கண்ணா. செம்ம ஸ்பீச் இன்னைக்கு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்பீச் செம்மையா டெலிவர் பண்ணீங்க. அதுவும் ஃபைனல்ல பண்ணீங்க பாத்தீங்களா, வேற லெவல். இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனா பண்ணதெல்லாம் தேர்ட் ரேட் பண்ற வேலை. சரி, நான் ஒரு குட்டி கதை சொல்லிட்டு உங்ககிட்ட வரேன். ஒரு சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் இருந்தார். இவருக்கு ஒரு அழகான பூனை ஒண்ணு பிறந்துச்சு. இந்த பூனைய பாராட்டி சீராட்டி வளர்த்துட்டு இருந்தாரு. இந்த பூனை ஸ்கூல் எல்லாம் முடிச்சு காலேஜுக்கு போச்சு. ஆனா போய் படிப்பு வரல. அதனால ரிங் மாஸ்டர்கிட்ட போய், எனக்கு படிப்பு வரல, நான் பூனையா இருந்தாலும் என்ன எப்படியாவது சிங்கமா மாத்தி அந்த ரிங்ல என்ன வச்சு ஷோ நடத்துங்க சர்க்கஸ்ல அப்படின்னு கேட்டுச்சு. சரி, இந்த ரிங் மாஸ்டரும் ஷோ நடத்துறேன்னு கூட்டிட்டு போய் இதை பில்டப் எல்லாம் பண்ணி பூனைய சிங்கமாக்கி வித்துட்டாரு மக்கள்கிட்ட. ரொம்ப வருஷம் போனதுக்கு அப்புறம் இந்த சர்க்கஸ் சிங்கத்துக்கு சுத்தி ஒரு 4-5 பேர் சேர்ந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ரிங் மாஸ்டர் கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த சர்க்கஸ் சிங்கத்தை இவங்க கண்ட்ரோலுக்கு எடுக்க ஆரம்பிச்சாங்க. நீதான் சிங்கமா, காட்டுக்கே ராஜாவா இல்லாம அப்படின்னு ஏத்தி விட்டு அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார்றதுக்கு பிளான போட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப சுமாரா ஷோ நடத்திட்டு இருந்த இந்த சர்க்கஸ் சிங்கம் மக்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது. திடீர்னு பார்த்தா ஊழலை எதிர்த்து பேசுது. நிஜத்துல இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாம் ஷோல, சர்க்கஸ்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு திடீர்னு பார்த்தா பயங்கர ஷோ எல்லாம் கிரியேட் பண்ணி இதை ஒரு காட்டு ராஜாவா ஷோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த சர்க்கஸ் சிங்கம் உள்ளுக்குள்ள அது ஒரு காட்டு ராஜாவே வாழ ஆரம்பிச்சிருச்சு. ஊருக்கு ஊரு போய் மேடை போட்டு ஏற்கனவே இருக்கிற காட்டுராஜாவை பத்தி தப்பா பீலா விட்டுச்சு. எப்படியோ பொய்யெல்லாம் பேசி இதுவே காட்டுராஜாவும் ஆயிடுச்சு. சரி, காட்டுராஜாவா ஆயிடுச்சு, படத்துல வந்த மாதிரி நல்லது பண்ணும் அப்படின்னு நினைச்சா இந்த சர்க்கஸ் சிங்கத்துக்கு காட்டுராஜாவானவன என்ன பண்ணணும்னு தெரியல. இப்ப காட்டுல ஒரு கூட்டம் நடக்குது. சர்க்கஸ் சிங்கத்தை பேச சொல்றாங்க. அதுக்கு பேச தெரியாத, ஸ்கிரிப்ட் வேணுமே. அது ஷோ தானே பண்ணிட்டு இருந்தது. இப்ப என்ன ஆகும், ஸ்கிரிப்டை வச்சு பேசணும். ஆனா ஸ்கிரிப்டை வச்சு பேசினா மாட்டிக்கும். அதனால ஒரு 4 நாள் டைம் எடுத்துக்கும். எந்த கேள்வி கேட்டாலும் 4வது நாள் தான் பதில் சொல்லுவாங்க. அந்த 4வது நாள் இந்த சர்க்கஸ் சிங்கம் அந்த பேப்பர்ல என்ன எழுதி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு புரிதலும் இல்லாம படிச்சிடும். அதை நம்ம படிச்ச விதத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். கேள்வி கேட்கலான்னு போனா கேள்விக்கு பதிலும் கிடையாது. அப்போ அந்த சர்க்கஸ் சிங்கத்தை காப்பாத்துறதுக்கு சுத்தி இருக்கிற ரிங் மாஸ்டர், அதுக்கு ஒப்பனம் பண்ணவன், அவன் இவன் எல்லாரும் ஹெல்ப்புக்கு வந்துடுறாங்க. இங்கதான் விஷயமே இருக்கு. அதுகிட்ட கேட்ட கேள்வி எதுக்குமே அந்த சர்க்கஸ் சிங்கம் பதில் சொல்லல. அதை விட்டுட்டு ரொம்ப தரக்குறைவான பாடி லாங்குவேஜ்ல மத்தவங்களை கிண்டல் பண்ணுது. இதுதான் அந்த சர்க்கஸ் சிங்கத்தோட ரியல் முகம். மக்களுக்காகவோ அந்த காட்டுக்காகவோ இந்த சர்க்கஸ் சிங்கம் எதுவும் பண்ண வரல. அது அதோட ஈகோவை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக அங்க உட்காந்துருக்கு. என்னைக்குமே அது மக்களுக்காக எதுவும் பண்ணாது அப்படின்றத எதிரில் உட்கார்ந்துருக்கு. அவங்க சொன்னாலும் ஒரு சில மக்களுக்கு புரிய போறது இல்லை. அந்த மக்களுக்கு இந்த கதையும் புரிய போறது இல்லை. ஆனா விஜய்னா, உங்ககிட்ட நான் கேட்கிற ஒரே கேள்விதான், 2 கோடி மக்களுக்கான முதலமைச்சர் பண்ற வேலையா இது? அவ்வளவு கேவலமான பாடி லாங்குவேஜ், அவ்வளவு கேவலமான டைலாக் டெலிவரி உங்களுக்கே தரக்குறைவா தெரியல. ஏன்னா எப்போதுமே நடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களா? நடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க படத்திலேயே நடிங்க. ஏன் மக்களை தொந்தரவு பண்றீங்க? உங்க தொந்தரவு தாங்க முடியாம எப்படி நான்லாம் தியேட்டர்ல இருந்துச்சு வெளியில போகணும், அதே மாதிரி உங்க தொந்தரவு தாங்க முடியாம எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் வெளியில இருந்துச்சு போயிட்டாங்க. இதுதான் நிதர்சனம்.